வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வருஷம் 2025 ஜூன் மாதம் குரு பயிற்சி சனி பயிற்சி நான் போடுறதா வாக்கு கொடுத்தேன். இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்னால நான் வந்து மே 20க்கு மேலே பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் உருவானதுனால ஐபிஎல் தள்ளி போட்டாங்க. அது முடிக்கிறதுக்கே ஜூன் 5 ஆயிடுச்சு. ஜூன் 5க்கு மேலே பையனுக்கு ஸ்கூல் திறந்தாங்க, அப்படி இப்படின்னு ஓடி போயிடுச்சு. ஜூனுக்கு மேலே வீடியோ போட்டால் போகுமா? ஏன்னா எல்லாரும் போட்டு முடிச்சிட்டாங்க. குரு பயிற்சி முடிஞ்சிருச்சு, ராகு கேது முடிஞ்சிருச்சு, சனி பயிற்சியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே போட்டால் போகுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தோம். ஐபிஎல்ல வேற ஒரு 60-70 நாள் இந்த தடவை இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் 30, மே 30, ஜூன் 10ன்னு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஜோசியம் பார்க்காதனால ஏற்கனவே என்கிட்ட பார்த்துட்டு இருக்க கிளைண்ட் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கணும், பாருங்க நாங்கன்னு அப்படியே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ஓடிடுச்சு. அதனால தான் பண்ணலை. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கான பலன் வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், பீகார் எலெக்ஷன். பீகாரில் வருகின்ற ஏற்கனவே ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபேஸ் வந்து வருகின்ற புதன்கிழமை நடக்க போகுது. ஸோ அதில் யார் ஜெயிக்க போகிறான், இந்த பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறான்ற எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கடைசியாக ஆஸ்திரேலியன் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் போட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நம்ம எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் போடுறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மேட்டர் இதுதான். ஸோ 2020 இது வந்து நம்மளுடைய 87வது தேர்தல் கணிப்பு. இதுக்கு முன்னாடி 86 தேர்தல் கணிப்பு பண்ணியிருக்கோம். அதில் 8 தேர்தல் கணிப்பு தோல்வியும் 78 தேர்தல் கணிப்பு வெற்றி, கிட்டத்தட்ட 93% வின்னிங் ரிசல்ட் நம்ம வச்சிருக்கோம். 87வது தேர்தல் கணிப்பு பீகார் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் 2025. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போவோம். லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, பீகார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் டேட் ஆஃப் போலிங் ஃபேஸ் 1. கடந்த வாரம் இன்னைக்கு சனிக்கிழமை நான் வீடியோ எடிட் பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டுருவேன். ஸோ இந்த வாரத்தில் நடந்தது. ரெண்டாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது ஃபேஸிங்கு. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை இரவு தெரிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு வீடியோ 8 நவம்பர் 2025 பப்ளிஷ் பண்ணுறோம். மைதிலி மொத்தம் அங்க எந்தெந்த 4 முறை போட்டி நடக்குது. 1 ஆளும் தரப்பு என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ரெண்டாவது முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்த தேஜஸ்வியுடைய கட்சி காங்கிரசுடன் சேர்ந்து மகாபந்தன் கூட்டணி. மூணாவது கிராண்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இந்த ஓவைசி அவர்களுடைய சில கட்சிகள்லாம் சேர்ந்து கிராண்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். நாலாவது ஜன் சூரஜ் பார்ட்டி. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கட்சி என்ன கட்சின்னு தெரியாது. பட் இந்த கட்சி தலைவரும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிரபலமான நபர். தமிழ்நாட்டில் 2021 தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் வகுப்பாளர் புதிய முறை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2016லயோ 11லயோ அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி இல்லை. புதுசாக ஒரு தமிழ்நாட்டு கல்ச்சர் இருந்துச்சு. அதை பண்ணின பிரசாந்த் கிஷோரோட கட்சி அது. மற்றும் சில உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னன்ற மாதிரி சில கட்சிகள்லாம் இருக்கு. அந்த பகுஜன் சமாஜ்வாடி சில கட்சிலாம், அது எதுக்கு நிற்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஓட்டு போடுறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நிற்பாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ்வாடி நின்னாங்க. ஐயோ, நான் ஒரு கட்சி தப்பா சொல்ல, அது ஒரு இம்பாக்டே பண்ணாது. அதனால நான் அலர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட், ஸோ இந்த கட்சியில யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்கன்னா, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல நிதிஷ்குமாரையும், மகாபந்தன் கூட்டணியில முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ், பீகாருடைய முதலமைச்சராக இருந்தார், அவருடைய இளைய மகன். அடுத்து கிராண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக ஓவைசி. நெக்ஸ்ட் ஜன் சூரஜ் பார்ட்டி, மைதிலி ஜன் சூரஜ் பார்ட்டி சார்பாக பிரசாந்த் கிஷோர் மற்றும் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம இந்த கட்சியில நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பீகார் அசம்பிளி எலெக்ஷன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறது வந்து நிதிஷ்குமார், ஜனதாதள் யூனியன் அந்த கட்சி தான். இப்போ 2025 பாத்தீங்கன்னா எப்படி இது போக போகுது அப்படின்னா,
என்டிஏல பாரதிய ஜனதா கட்சி, நான் ஸ்கிரீன்ல தெரியல, என்டிஏல பாரதிய ஜனதா கட்சி, இப்ப தெரியுதுன்னா, என்டிஏல பாரதிய ஜனதா கட்சி, ஜனதாதள், லோக் ஜன்சக்தி, அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். போன முறை தனியா நின்னாப்ல, இந்த முறை அவர் கூட்டணி சேர்ந்திருக்கார். இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா, உபேந்திரா அவங்க கட்சி, இது ஒரு கூட்டணி. மகாபந்தன் கூட்டணியில 23 அக்டோபர் 2025 தேஜஸ்வி அறிவிச்சாங்க. நான் அன்னைக்கே ஒரு பதிவு போடலான்னு இருந்தேன், நம்ம போட்டோம்னா தப்பா போயிடும் அப்படின்னு தான் போடல. கடைசியா பார்த்தா அது லேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. ராஷ்டிரிய ஜனதாதள் அவங்க கட்சி, தேஜஸ்வி லல்லு பிரசாத் கட்சி, அந்த ஹரிகேன் வழக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த ஊர் தலைவர் ராஜேஷ்குமார். அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது சிபிஐ கிடையாது, அங்க வந்து மார்க்சிஸ்ட் லிபரேஷன் ஒரு கட்சி இருக்கு, அது மஹபூப் அலாம்னு ஒரு தலைவர். அடுத்து விகாசல் இன்சான் பார்ட்டி, முகேஷ் சஹானியோடைய பார்ட்டி. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ராம் நரேஷ் பாண்டே. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், அஜய் குமார். இந்தியன் இன்க்ளூசிவ் பார்ட்டி. அடுத்து ஜன்சக்தி ஜனதாதள், இது யாருன்னா அதிர்ச்சியா இருக்கு உங்களுக்கு. ரைட், நம்ம வேற பக்கம் கான்சென்ட்ரேஷன் போயிடுவோம்னா அதனால சொல்றேன். அப்புறம் இண்டிபெண்ட் கிராண்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவைசி பார்ட்டி 25 சீட் நிற்கிறாரு. ராஷ்டிரிய லோக் ஜன்சக்தி பார்ட்டி பசுபதி குமார் பராஸ் அவர் நிற்கிறாப்புல, அவரோட இது. அடுத்து ஆசாத் சமாஜ் பார்ட்டி, இவங்க வந்து ஒரு சூழல்ல மகாபந்தனுக்கு வர மாதிரி இருந்தது, கடைசியா தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு போயிட்டு அங்கே செஞ்சாங்க. அடுத்து அப்னி ஜனதா பார்ட்டி, பிரசாத் மௌரியா கட்சி, இவங்கெல்லாம் ஒரு கட்சி. அப்புறம் தனியா 238 தொகுதிகளில் ஜன் சூரஜ் பார்ட்டி பிரசாந்த் கிஷோருடைய கட்சி. அப்புறம் 130 தொகுதியில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, அப்புறம் ஜன்சக்தி ஜனதாதள் அவங்களாம் நிற்கிறாங்க. இதில் சும்மா வளவலன்னு நம்ம பார்த்தோம்னா நேரம் வேஸ்ட். நான் கடந்த இந்த 78 தேர்தல் கணிப்பு நான் போட்டதுல தமிழ்நாடு இந்தியாவுடைய தேர்தல் கணிப்பு மட்டும் ஒரு 50 போட்டிருப்பேன். அதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எப்பயுமே முதல் 3 கட்சிக்குள்ள மட்டும் தான் போட்டி. அதை கணிச்சாலே போதும். நம்ம எல்லாத்தையும் கணிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த வீடியோ நான் ஷார்ட்டா போட போறேன். ஸோ நிதிஷ்குமார், தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஸோ தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய ஜாதகம். மார்ச் 1951, 74 வயசு. இன்னைக்கு வீடியோ போடுற நாள்ல 2025 அவருக்கு 74 வயசு. காலை 11 மணிக்கு பக்திராப்பூர் அந்த ஊர்ல பிறந்திருக்கார். ஸோ விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், 2ஆம் பாதம். ஸோ லக்னத்துல மாந்தி, லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கார். லக்னாதிபதி 11 உச்சமா இருக்கார். லக்னத்திற்கு 4 கேது, 10 ராகு, லக்னத்துக்கு 5 சனி பகவான். சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் இங்க இருக்கார். பரிவர்த்தனை, நம்ம இது வரைக்கும் இந்த பரிவர்த்தனை பத்தி மட்டும் எலெக்ஷன் கணிப்புல ஒரு 50 முறையாவது பேசியிருப்போம். பரிவர்த்தனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. அதுக்குன்னு பரிவர்த்தனை இருக்கிற எல்லாருமே முதலமைச்சர் ஆட முடியுமா, மத்திய அமைச்சர் ஆட முடியுமா? அது நல்ல இடத்துல இருக்கணும். லக்னத்திற்கு 10ஆம் இடம்ன்றது நல்ல இடம், 5ஆம் இடம்ன்றது நல்ல இடம். ஸோ 5, 10 பரிவர்த்தனை. ஸோ இங்க புதன் வந்து இந்த வீட்டு அதிபதி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய அதிபதி இங்க. ஸோ இது ராசி பரிவர்த்தனை. லக்னத்துக்கு 10ல புதன், சூரியன் திக்பலத்துல இருக்காரு, குரு பகவான் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு. அதே போல் லக்னத்துக்கு 11ல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார், செவ்வாய் அங்க இருக்காரு. ஸோ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு 10ல இருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பரிவர்த்தனை பத்தி பேசுறதுல இதுவே இப்போ உதாரணத்துக்கு இங்க புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் இங்க இருக்கு, சனி இங்க இருக்கு, சனி இங்க இருக்கு, குரு வந்து ஒருவேளை இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 8-2 பரிவர்த்தனை. இது வந்து ஒரு அவயோகத்தை கொடுக்கும். ஆனால் 5-9, 5-10, அதாவது ஒரு நல்லா சொல்றேங்க, ஒரு கேந்திர ஸ்தானம், ஒரு
கோணத்தில் பரிவர்த்தனை அடைவது சிறப்பு. அதாவது 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம் ஒரு கோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 10ல பரிவர்த்தனை அடைவது சிறப்பு. அதே மாதிரி ஒரு கோண அதிபதி 1, 5, 9 அதிபதி கேந்திரஸ்தானத்தில் பரிவர்த்தனை அடைவது சிறப்பு. 1, 4, 7, 10ல இவருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவருக்கு இப்ப நடப்பு தசை வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்குது. 2013 2031 வரைக்கும் நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம். 10ஆம் இடத்தில் ராகு நின்று அந்த வீட்டதிபதி பலம் பெற்றால் அவர் யோகத்தை தருவார். ஸோ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு, அவர் வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பரிவர்த்தனையில மூலத்திரிகோண ஆட்சி வீட்டுக்கு வராது. ஸோ இது ஒரு பலம். நடப்பு புத்தி சுக்கிர புத்தி நடக்குது 21 மார்ச் 2025 இருந்து 20 மார்ச் 2028 வரைக்கும். சுக்கிரன் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உச்சமா இருக்கிறார். கோச்சாரத்தில் சுக்கிரன் லக்னாதிபதி மேல சனி போகுது. சனி பகவான் இந்த லக்னத்திற்கு 10க்கும் 9க்கும் உடையவர். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லக்னத்தின் மீது போகும் பொழுது புகழ் ஏற்படும். ரைட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம தேஜஸ்வி ஜாதகத்தை பார்ப்போம். தேஜஸ்வி அவர்கள் 9 நவம்பர் 1989 மாலை 4 மணிக்கு கோபால் கனி அப்படின்ற ஒரு ஊர்ல பீகார்ல பிறந்திருக்கார். அவருடைய லக்னம் மேஷ லக்னம். லக்ன அதிபதி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் கேது, இவருக்கும் 10ஆம் இடத்தில் ராகு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய். லக்னத்திற்கு 9ல சுக்கிரன், சனி. லக்னத்துக்கு 10ல ராகு, லக்னத்திற்கு 3ல குரு, லக்னத்துக்கு 4ல கேது, லக்னத்திற்கு 7ல சூரியன், புதன், செவ்வாய். லக்னத்திற்கு 9ல சுக்கிரன், சனி, மாந்தி. 10ல ராகு, 11ல சந்திரன். பாதகஸ்தானத்தில் சந்திரன். லாபஸ்தானம்னு சொல்லலாம், பாதகஸ்தானம்னு சொல்லலாம். பட் இவருக்கு வந்து சந்திரன் இதுக்கு முன்னாடி பாதகம் தான் பண்ணிக்கிறது. பாஸ்ட் இவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சந்திர புத்தி எல்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கோச்சாரத்துல 12ஆம் இடத்தில் சனி பகவான் போறார். 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் போறார். 10ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் அதாவது 3ஆம் இடத்தில் குரு பகவான் மேலேயே குரு பகவான் போறார். ஸோ இவரோட ஜாதகத்துல என்னென்ன சிறப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கேது பகவானுக்கோ ராகு பகவானுக்கோ சந்திரனோ சூரியன் ஒளிக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கிரகம், ராகு பகவானுக்கோ கேது பகவானுக்கோ ஒளிக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ராகு கேதுகளுக்கு ஒளிக்கிரகம் வீடு கொடுத்தால் அந்த ராகு கேதுகளுக்கு 6, 8ல் மறைவது பலம். ஸோ இந்த கேதுக்கு 8ல இருக்கு சந்திரன். ஸோ அப்ப கேது பகவானும் பலம், சந்திரனும் பலம். அடுத்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி ராகுக்கு 12ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கு. இது பலம் தான். வெற்றி தோல்வி 2வது. இந்த ஜாதகரை பத்தி நம்ம இங்க பேசுறோமே, எங்களோ ஒருத்தங்க பீகார்ல இருக்கிற ஊரை பத்தி நம்ம இங்க சேலத்துல இருந்து பேசுறோம்ல, இதுதான் பலம். ஸோ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஜோசிக்காரங்க வீடியோ நீங்க பாக்குறீங்க, நான் எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் டெக்னிக்ஸ் வேணா குழப்புவேன். பட் இந்த இதுல பேசும்போதெல்லாம் நான் குழப்ப மாட்டேன். ஏன்னா நீங்க யாராவது ஒருத்தங்க, உங்க குழந்தைங்க யாராவது ஒருத்தங்க, சார் எங்க ரிலேட்டிவ்க்கு ஒருத்தர் குழந்தை இல்லை, உங்களுக்கே நாளைக்கு குழந்தை பிறக்குது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சிசேரியன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நான் சொல்ற பாயிண்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணி அற்புதமான நேரத்தை நீங்க குறிச்சு கொடுப்பீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குது, சந்திரன் வந்து இப்ப அன்னைக்கு கும்பத்துலதான் 2.25 நாள் இருக்குன்னா, அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க லக்னத்தை போடணும். லக்னத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் இருக்காரு. அதே மாதிரி 11க்கும் 10க்கும் உடைய சனி லக்னத்திற்கு 9ல இருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 12க்கு உடையவர் குரு பகவான் மறைஞ்சிருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் நீசம் அடைஞ்சிருக்கார். இது உத்து பார்த்தா நீசம் தான், பார்த்தா நீசம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது நீச பங்கம். எப்படி சார் நீச பங்கம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் தன்னுடைய டிகிரில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொலைதூரத்துக்கு போயிடுச்சு சுக்கிரன். ஸோ அதனால அவருக்கு திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைலாம் வச்சு நம்ம அது பர்சனல் லைஃப் போக வேண்டாம். நிறைய பேருக்கு தெரியும் சூரியன் சுக்கிரன் தூர அளவு வச்சு திருமண வாழ்க்கையில பாதிப்புண்டு. ஸோ அதையும் நான் சொல்றேன். ஸோ இந்த சுக்கிரனுக்கு சூரியனுக்கு தூர அளவு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 2வது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அங்க செவ்வாய் இருக்காரு. அதே போல லக்னத்திற்கு 6 கூடையவர் புதன் இருக்காரு. ஸோ இந்த ஜாதகத்துல சூரியன் தூர அளவு கடந்ததுனாலையும் லக்னாதிபதி போனதுனாலையும் சூரியனுக்கு குரு பகவான் பார்ப்பதனாலையும் இது நீச பங்கம், ஒரு 70% பார்சியல் நீச பங்கம் அடையுது. ஸோ இப்போ லக்னத்தை லக்னாதிபதி செவ்வாய் பார்க்கறது பலம், லக்னத்துக்கு 3க்கும் 6 கூடையவர் பார்க்கறதுனால இவர் கூட்டணியில ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காரு.
இவர் ஒரு கூட்டணியில தெளிவா எடுக்க மாட்டார். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர். அந்த 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால ஒரு தப்பான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பார். இப்போ மீம்ஸ் கூட வந்துச்சு, ஒரு வயசானவர் ஏன்டா யோசிக்கிற, நல்லா யோசி, தப்பான முடிவு எடுறான்னு சொல்லிட்டு வருது. அந்த சூனாப்பானா காமெடியில் ஒரு பெரியவர் பேசுற மாதிரி அந்த இமேஜ், அந்த மாதிரி இவரு தப்பான முடிவு கரெக்டா எடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 3 ஆளுக்குடையவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வரும். ஸோ இப்போ இவருடைய கோச்சாரம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சனி, லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது. இந்த கேது பகவான் இவருக்கு ஒரு ஃபார்ச்சனை கொடுக்குது. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் தக்க வச்சுக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுவை போய் தொடப்போகுது. ஸோ இவர் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு தான் கொடுப்பாரு. ஸோ இது வந்து ஒரு கேக் வாக்காலாம் யாருக்கும் இருக்காது, இவருக்குமே கேக் வாக்கா இருக்காது. ஏன்னா பீகார் அவர் நிதிஷ்கும் டைம் தான் இருக்கு. ஸோ ஒரு வலுவான போட்டி தான் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தெரியுது. பட் இவரு கூட இந்த ஓவைசி ஜன் சூரஜ் தான் போட்டி போடுறதுனால இவருடைய பலம் குறைகிறது. உண்மையிலேயே இந்த ஜன் சூரஜோ ஓவைசியோ, ஜன் சூரஜ் வந்து தனியாக தான் நிற்பாரு. ஓவைசி மட்டும் இவர் அனுசரிச்சு போயிட்டு காங்கிரஸ் ஏதாவது நவுத்தி விட்டு இவரை ஓவைசி உள்ள வச்சிருந்தாலோ, அல்லது காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி ஓவைசி உள்ள வச்சிருந்தாலோ இவருக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சிருக்கும். அந்த பலத்தை நல்லா யோசிச்சு தப்பா முடிவு எடுப்பான்னு சொன்னல, அதனால மிஸ் பண்ணிட்டார். ஸோ இவருக்கு ஓரளவுக்கு பலம் நல்லா தான் இருக்கு. இவர் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், நம்ம ஒன்று சொன்னல, லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் மறைஞ்சால் அது கேதுக்கு பலம், 4ஆம் இடத்திற்கு பலம். ஸோ 4ஆம் இடம்ன்றது தாய்ஸ்தானம், அவங்க அம்மாவுடைய சப்போர்ட் இவருக்கு நிறைய இருந்தது. ஆனால் அதே 4ஆம் இடம் தான் கல்வி. அந்த கல்வி பாதகஸ்தானத்துக்கு போனதுனால இவருக்கு சரியான படிப்பு கிடைக்கல. ஒரு முதலமைச்சர் மகனுக்கு, ஒரு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் மகனுக்கு சரியான படிப்பு கிடைக்கல. அவர் கம்மியாக தான் படிச்சிருக்காரு, 7வது 8வது தான் படிச்சிருக்காரு. அதுவே வந்து இவருக்கு ஒரு பெரிய டிராபேக்கா போகுது. அவர் சரியா படிப்பறிவில்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரங்க பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம். ஸோ 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் இடம் கெடக்கூடாது. 4ஆம் இடம் கேட்டால் கல்வி போயிடும். அது இவர் மேல வந்தான்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் 4ஆம் இடம் இவருக்கு மைனஸ் ஆனது ஒரு பெரிய தப்பு. ஸோ இந்த கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு இல்லை, சூரியன் புதன் செவ்வாயோட தொடர்பு நல்லா இருக்கு. ஸோ லக்கணாதிபதி லக்கணத்தை பார்ப்பது சிறப்பு, சூரியனும் பார்ப்பது சிறப்பு, அஞ்சைக்குடையவர் நீச்சமடைந்தாலும் பார்ப்பது சிறப்பு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நீச்சமடைந்த கிரகம் லக்கணத்தை பார்க்கறதுக்கு என்ன ஆகும்னா தகுதி குறைவான செயல்கள்லாம் செய்வாங்க. ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா சொல்றது, என்ன வேணா பண்றது, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுக்கறது, ஒரு முகம் சுரிக்கிற மாதிரி பேசுறது, எல்லாமே அது பண்ண வைக்கும். இது லக்கணத்தை நீச்சமடைந்த கிரகம் லக்கணத்தை பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழகுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் வரும்பொழுது இவன்டேடா பழகனா சி அப்படின்ற மாதிரி நடந்துட்டு போயிடுவாங்க. எப்பயுமே லக்கணத்தை நீச்சமடைந்த கிரகம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துச்சுன்னா அது வயசுல தசாபுத்தி வரக்கூடாது. இந்த 10 வருஷம் தம்பதியா வாழ்ந்துட்டு ஒரு சின்ன சண்டைக்காக டிவோர்ஸ் வாங்குறவங்க ஜாதகத்தை நான் ஒரு 4-5 வச்சிருக்கேன். அது எல்லாமே நீச்சமடைந்த கிரகம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு அந்த 35 40 வயசுக்குள்ள வரும்பொழுது ஒரு டெம்பரவரி பிரிவினை கிடைக்குது. குழந்தைங்க ஜாதகம் நல்லா வலுவா இருந்தாங்கன்னா அந்த டெம்பரவரி கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க, அந்த பீரியட் முடிஞ்சோடனே சேர்ந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய நடிகர் அவங்க மனைவி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாரு, திரும்ப அவங்க பொண்ணுகள் இடத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி மாறுது. ஒரு ராமராஜன் சார் தான் சொல்றேன், அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி திரும்ப சேரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா இதுவே அந்த குழந்தைங்களோட ஜாதகம் வலு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது பெரிய பிரேக்கப்பாகவே ஆயிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவரோட ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்குது 2013 30 வரைக்கும். அதில் குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. குரு லக்கணத்திற்கு 9க்கும் 12க்கும் உடைய ஒரு புத்தி நடக்குது. இவர் கோச்சாரத்துல 3 இருக்கு, கோச்சாரத்துல இங்கேயும் இருக்கு. ஸோ குரு புத்தி நடக்குது. அந்த குரு புத்தி மேலேயே ஜனனகால குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு மேல பயணிக்கிறார். இது ஒரு வலுவான அமைப்பு. ஸோ இவருமே ஒரு டஃப்பான ஃபைட்ல தான் இருக்கு. ஸோ 2 பேரோட ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இவருக்கும் பலமா இருக்கு, அவருக்கும் பலமா இருக்கு. ஆனா கூட இந்த ஓவைசி ஜாதகத்தையும் இந்த ஜன் சூரஜ் ஜாதகத்தெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இவருடைய பலத்தை அவங்க குறைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 4 பேர் கார்ல போறோம், இல்ல தவிர 7 பேர் போறோம். அதுல டிரைவர் நேரம் நல்லா இருக்கு, 5 பேர் போறாங்க. அதுல ஒருத்தனுக்கு மரணம் ஆகும்னா அவன் செத்துறான், ஆனா மீதி இருக்கவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடறான்ல. அந்த மாதிரி மொத்தவங்க ஜாதகத்தை நம்ம இம்பாக்ட் பண்ணும். இப்போ நீங்க வண்டியில ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்றேன். இப்போ ஒரு கோயிலுக்கு டொனேஷன், நீங்க ஒத்தாலா போய் நோட் எடுத்து போய் டொனேஷன் கேட்குறீங்க. ஒரு அம்மா வராங்க, யார் பா தம்பின்றாங்க, இந்தாப்பா 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. இதே அந்த தெருவில் ஒரு 4 வசதியானவங்க, பெரிய பிரபலமானவங்க, அந்த தெருவில் முக்கியமான ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் நீங்க பேசுனீங்கன்னா 50 ரூபா கொடுப்பாங்க. அதே அந்த வார்டு கவுன்சிலரையும் கூப்பிட்டு போயிட்டு இந்த அம்மாவுக்கு தூர சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த அம்மா 100 ரூபா கொடுக்கும். ஒரே ஆள் தான், ஒரே வசூல் தான். ஆனா ஏன் மாறுதுன்னா நம்ம யாரு கூட சேர்றோம்ன்றது அவங்களோட பொறுத்து நம்முடைய பலன்கள் மாறும். அதனாலதான் சில ப்ரெடிக்ஷனை நம்ம கிட்ட வரும்போது தான் சொல்றோம்.
ஸோ இந்த ஜாதகத்துல இவருக்கு பலமா தான் இருக்கு. அந்த பலத்தை எல்லாம் ஓவைசி கட்சி கெடுக்குது. ஸோ வந்து இது எங்க போய் முடியுன்றதை நான் கடைசியா இந்த வீடியோவில் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மொத்தம் 234 தொகுதி, அது மெஜாரிட்டிக்கு தேவை 122. இதுல வெற்றிக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கட்சி 150ல இருந்து 155 தொகுதிகள் வெற்றி பெறுது. மகாபந்தன் கூட்டணி 80ல இருந்து 85 தொகுதிகள் வெற்றி பெறுது. அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 தொகுதிகள் வெற்றி பெறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்பா தான் பிஜேபிக்கு போக போகுது. ஆளும் கட்சி அது எத்தனை அதிருப்திகளை தாண்டி ஆன்டி இன்கம்பசி தாண்டி வெற்றி பெற போகிறது என்பதுதான் நம்மளுடைய 87th எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் பை ஸ்ரீ பாலாஜி அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர். அந்த ஸ்ரீ பாலாஜின்றதுல நான் கிடையாது, திருப்பதி பாலாஜி பேர்ல தான் நான் வச்சிருக்கேன். நிறைய பேர் என் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் திருப்பதி பேர்ல தான் வச்சிருக்கேன். பட் எங்க வீட்டுல திருப்பதி பாலாஜி பேர் தான் எனக்கு வச்சாங்க. ஸோ 150ல இருந்து 155 தொகுதிகள் மகாபந்தன் கட்சி ஜெயிக்குது. சாரி, 150ல இருந்து 155 தொகுதி என்டிஏ வெற்றி பெறுகிறது. மகாகத் பந்தன் வந்து 80ல இருந்து 85 தேஜஸ்வி கட்சி, அதர்ஸ் 10ல இருந்து 15. நெக்ஸ்ட். ஸோ யார் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வர போறாங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரப்போகுது. மொத்தம் 240 தொகுதியில யார் அதிக தொகுதி வெற்றி பெற போகிறார்னா மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் நாங்கள் வெற்றி பெற போகிறது. அடுத்த ஸ்லைடு. ஸோ இது உள்ள டீப்பா போய் உள்ள பார்ப்போம் எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்ட்டு. ஸோ என்டிஏல மொத்தம் எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது 150ல இருந்து 155 சொன்னோம். அதுல உள்ள டீப்பா போய் பார்த்தோம்னா பிஜேபி சார்பாக 82ல இருந்து 87 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 244 தொகுதிகள்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி 82ல இருந்து 87 ஜெயிக்கும். ஜனதாதள் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி 50ல இருந்து 55 தொகுதிகள் ஜெயிக்கும். எல்ஜேபி லோக் சக்தி ஜனதா பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்களுடைய கட்சி, அவரு 10ல இருந்து 15 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஹெச்ஏஎம் கட்சி ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா அப்படின்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்எல்எம், ஸோ ஆர்எல்எம் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா அந்த கட்சி வந்து 3ல இருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மைதிரி மகாகத் பந்தன் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம ஜெயிக்கிறது சொல்லியிருக்கோம். அதுல உள்ள டீப்பா போய் பார்த்தோம்னா ராஷ்டிரிய ஜனசக்தி, ராஷ்டிரிய ஜனதாதள் ஆர்ஜேடி வந்து பாத்தீங்கன்னா 65ல இருந்து 70 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் 10ல இருந்து 13 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிபரேஷன் கம்யூனிஸ்ட் 10ல இருந்து 12 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விகாசல் இன்சான் பார்ட்டி 1ல இருந்து 2 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க விஐபி ஒன்னு நம்ம தனுஷ் சார் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி நினைச்சிடாதீங்க, அந்த கட்சி பேரு விகாசல் இன்சான் பார்ட்டி. நெக்ஸ்ட். சோ முதலமைச்சரா நிதிஷ்குமார் வரப்போகிறார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் இவர் தான் வந்து முதலமைச்சராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பீகார் எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நம்ம சொல்றது பிஜேபியுடைய என்டிஏ அலையன்ஸ். அதுல முதலமைச்சராக வேட்பாளராக யார் வர போறாங்கன்னா நிதிஷ்குமார் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட். அப்போசிஷன் லீடரா எதிர்கட்சி தலைவரா தேஜஸ்வி யாதவ், ஸ்பெல்லிங் தப்பா போட்ட மாதிரி தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நம்மளது 87வது, இன்னும் 13 தொகுதிகள், இன்னும் 13 எலெக்ஷன் போட்டா 100வது எலெக்ஷன் நம்ம போட போறோம். ஸோ 87வது தேர்தல் கணிப்பினுடைய ரிசல்ட் தான். மீண்டும் ஒரு முறை கண்டென்ட் மட்டும் சொல்றேன். இதோடைய இப்ப நம்ம பேசினதுடைய சினாப்சிஸ் பேக். நெக்ஸ்ட் அந்த டேட் கவுண்டிங் ஸ்லைடே போடல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட். மொத்தம் உள்ள 243 தொகுதிகள்ல வெற்றிக்கு தேவை, மெஜாரிட்டிக்கு தேவை, ஆட்சி அமைக்க 122 தொகுதிகளை தனிப்பட்டு எந்த கட்சியும் 122 தொகுதி எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட பெரும்பான்மை கிடைக்காது. நம்பர் 1. நம்பர் 2, என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெறும். நம்பர் 3 ப்ரெடிக்ஷன் 150ல இருந்து 155 தொகுதிகள் ஜெயிக்கும். 4th ப்ரெடிக்ஷன் மகாகத் பந்தன் தொகுதி
80ல இருந்து 85 ப்ரெடிக்ஷன் ஜெயிக்கும். அதர்ஸ் 10 to 15. அடுத்து மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க. இது 6வது ப்ரெடிக்ஷன், பிஜேபி தான். அடுத்து இன்டெப்தா பார்க்கும்பொழுது 7வது ப்ரெடிக்ஷன், பிஜேபி 82ல இருந்து 87 தொகுதிகள் ஜெயிக்குது. ஜனதாதள் 50ல இருந்து 55 தொகுதி ஜெயிக்குது. ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் சக்தி ஜனதா பார்ட்டி வந்து 10ல இருந்து 15. HAM இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா 4ல இருந்து 5. RLM ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 3ல இருந்து 4. இது வந்து ப்ரெடிக்ஷன். அடுத்து இதே மாதிரி மகாபந்தன் கூட்டணியில ராஷ்டிரிய ஜனதாதள் வந்து 60ல இருந்து 70 தொகுதி 65ல இருந்து 70 தொகுதிகள் ஜெயிக்கின்றது ஒரு ப்ரெடிக்ஷன். காங்கிரஸ் 10ல இருந்து 15 தொகுதிகள் ஜெயிக்கின்றது ப்ரெடிக்ஷன். சிபிஐ எம்எல் லிபரேஷன் 10ல இருந்து 12 தொகுதி. விகாஸ் கட்சி 1ல இருந்து 2 தொகுதிகள் ஜெயிக்கும். நெக்ஸ்ட் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பேக் வாங்க. இது வந்து ஒரு தீவிர பிஜேபி காரர்களுக்கு இது ஒரு வருத்தமா தான் இருக்கும். என்னடா பிஜேபி ஜெயிக்குது நம்மால் இல்லையான்ட்டு. அவர்களுக்கு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன். அடுத்த எலெக்ஷன் இதே சூழ்நிலை, அது இப்ப இருக்கிற அலையன்ஸே அடுத்த எலெக்ஷனுக்கு வந்ததுன்னா அடுத்து இவர் முதலமைச்சராக இருக்க மாட்டார். என் கணிப்பு சரியா இருந்தா இது வந்து இந்த டைம் தான் ஒரு கடைசி. பட் ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த பார்ட்டிஸ்லாம் மாறி அந்த அலையன்ஸ்லாம் மாறிச்சுன்னா நான் அப்போ மறுபடியும் வீடியோ போடுவேன். பட் இந்த ஜேர்னி அப்படியே கொண்டு போனா அடுத்த முறை ஒரு முதலமைச்சராக இருக்க மாட்டார். ஏதோ பிஜேபில இருந்து யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நம்ம அந்த சூழ்நிலையில சொல்லுவோம். பட் என் கணிப்பு சரியா இருந்தா இதுதான் ஒரு லாஸ்ட் டைம். அடுத்து கடைசி ப்ரெடிக்ஷன், அப்போசிஷன் லீடர் யாருன்னா தேஜஸ்வி யாதவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து எதுக்குன்னா, இது வரைக்கும் இந்த ஸ்லைட் நான் போட்டது கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் வந்து மலேசியால இருந்து யாரோ ஒருத்தங்க என் போட்டோ யூஸ் பண்ணி ஒரு மலேசியா நம்பர்ல இந்த அக்கௌண்ட்ல பணம் போடுங்க, நான் ஜாதகம் பாலாஜி தான் சொல்லி ஏமாத்துறதா அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இந்த ஒரு நம்பர் தவிர எனக்கு வேற எந்த நம்பருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நான் 2015 ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சேன். 10 வருஷம் ஆகுது. 17ல இருந்து பிராக்டிஸ் பண்றேன். 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல இந்த ஒரு நம்பர் தவிர வேற எந்த நம்பரும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு நம்பர்ல உங்ககிட்ட வர தகவல் மட்டும்தான் என்கிட்ட இருந்து வர தகவல். நீங்க வேற ஏதாவது நம்பர்ல என் போட்டோ போட்டு வந்தது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என் போட்டோ ஃபேக்கா ஒரு என் ஃபேஸ்புக்ல இருந்து என்னுடைய போட்டோ டவுன்லோட் பண்ணி நான் இந்த யூடியூப் சேனல்லாம் இன்டர்வியூ தரல, அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் ரன் பண்ணி வேற ஒருத்தன் சம்பாதிச்சிருக்கான், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, அந்த சம்பந்தப்பட்ட எந்த அக்கௌண்ட்ல பேமெண்ட் ஆகணும் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஆனா ஆளை பிடிக்க முடியல, அது யாரோ நார்த் இந்தியன்ஸ் போல இருக்கு. ஸோ அதனால யாராவது ஏமாறாதீங்க. இது மட்டும்தான் என்னுடைய ஃபோன் நம்பர் 8870990058 மட்டும்தான் என்னுடைய நம்பர். இதை நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். இந்த நம்பரை தவிர நான் வேற நம்பர் யூஸ் பண்றது கிடையாது. நீங்க வேற யார்கிட்டயும் ஜோசியம் பாருங்க, அது உங்க விருப்பம். ஆனா என்கிட்ட பாக்குறேன்னு நினைச்சு நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர்ல நீங்க பேசுனீங்கன்னா அது நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த நம்பர்ல மட்டும்தான் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சாலோ கால் பண்ணாலோ நான் எடுப்பேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுவும் நான் இப்போ கொஞ்ச நாளா வாட்ஸ்அப் பாக்குறது கிடையாது. மொபைல் நம்பருக்கு கால் பண்றவங்க மட்டும் தான் எடுத்து அப்பாயின்மெண்ட் தரேன். காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் நான் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்க மாட்டேன். மொபைல் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் எடுத்து நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஒரு சார் நான் 2 கால் பண்ண எடுக்கலன்னு சொல்றாதீங்க. ஏதாவது ஒரு நாள் மாத்தி மாத்தி கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எடுப்போம். ஒரு நாளைக்கு சார் நீங்க ஒரு மூட்டை அரிசி வீட்டுல வச்சிருந்தாலும் ஒரு கப்பலை தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி எனக்கு நீங்க நிறைய கால்ஸ் வந்தாலும் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 4 அப்பாயின்மெண்ட் 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும், திரும்ப சாப்பிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போனை பார்த்து திரும்ப 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 4 அப்பாயின்மெண்ட். ஒரு நாளைக்கு 8 அப்பாயின்மெண்ட் தான் என்னால பார்க்க முடியும். நிறைய கால்ஸ் வருது, ஆனா எல்லாத்தையும் என்னால எடுக்க முடியாது, எல்லாருக்கும் பார்க்க முடியாது. இது நான் திமிரா சொல்ல கிடையாது. என்னுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. 200 கால் வந்தா நான் 8 பேர் தானே பார்க்க முடியும். அப்ப 92 கால் நான் எடுக்க முடியாது இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் எடுக்கலாம், இன்னொரு நாள் கால் பண்ணுங்க. ஸோ நான் இந்த ஸ்லைடு போட்டது நோக்கம், என் பேரை சொல்லி ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, சமீபத்தில் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல, இப்போதான் போடுறதுக்கான டைம் கிடைச்சது. ஸோ அதுக்காக இதை நான் சொல்லணுன்றதான் எழுதி வச்சிருந்தா சொல்லிட்டேன். இந்த ஒரு நம்பர் தவிர வேற எந்த நம்பரும் என்கிட்ட கிடையாது. வேற எந்த ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 2வது பையனை வச்சு சமாளிக்க முடியல. ஸோ அதனால இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பண்றது கிடையாது, நேரில் வரவங்களுக்கு மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு நம்பர் தான் என்னது. வேற ஏதாவது நீங்க ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஏமாந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆன்லைன் இந்த ஜிபே போன்பே எல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. நேரில் வாங்க, ஜாதகம் பாருங்க, கையில காசு கொடுங்க. இதே இந்த பையனை கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசாயிட்டான்னா ஆன்லைன்ல என் அக்கௌண்ட் நம்பர், நான் சேலத்துக்காரன், அம்மாப்பேட்டைக்காரன், சேலம் அம்மாப்பேட்டையில SBIல என் பேர்ல அக்கௌண்ட் இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஊர்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டா அது என் அக்கௌண்ட் கிடையாது, வேற யார்கிட்ட ஏமாறுறீங்க. ஜிபே போன்பே நான் யூஸ் பண்றது கிடையாது. இதை நான் சொல்ல வேண்டியது கடமை, நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த தேர்தல் கணிப்பு நம்ம உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி ஹாசன்.
போன எலெக்ஷன்லேயே 2026 தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க. அவங்களுக்கு ஒன்லைன்ல பதில் சொல்கிறேன். நான் என் திறமையை காட்ட தான் நான் 2019 வந்து 2018 வேந்தர் தொலைக்காட்சியில் ஒரு ஜோசி நிகழ்ச்சியில் அடுத்த 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். எனக்கு ஜோசியத்துக்கு மேல ஆணையா சொல்றேன், 1% கூட எனக்கு இதுதான் எனக்கு சோறு போடுது. இதை நான் இது மேல நான் ஆணையா சொல்றேன்னா அதுல 100% உண்மை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். 1% கூட திமுக ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதுக்கு நான் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா அப்படி கிடையாது. ஏன் கணிப்பு ஜெயிக்கணும், ஜோசியத்தை நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படிதான் நான் நினைச்சேன். அதாவது நம்ம வந்து ஒரு திமுக ப்ரொபகண்டா மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டை திருப்பி விடலாம் அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் வந்து ஜோசியத்துல கணிச்சதை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாம நான் எல்லாத்தையும் ரொம்ப முன்கூட்டி உலகிட்டேன். இதனுடைய விளைவு நான் என்ன சந்திச்சேன்னா 2019 இந்த வருஷம் ஃபுல்லா திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே என்ன ஒரு ட்ரால் மெட்டீரியலா மீம்ஸ் தான் வந்தது. எனக்கு நான் அதுல தப்பு பண்ணியிருந்தா எனக்கு அதை உறுத்தம். நான் தப்பே பண்ண கிடையாது. நான் ப்ரெடிஷன் சொன்னேன், அவங்க அப்படி பண்றாங்கன்னு நான் அதை ஏத்துக்கிட்டேன். பட் அது வந்து ஒரு தேவையில்லாத சில பேருக்கு என் மேல வெறுப்பு வந்துச்சு. அந்த வெறுப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு எல்லாமே வேணும். இப்ப இந்த 7.5 லட்சம் பேர் இந்த சேனல்ல இருக்கீங்கன்னா திமுக இருக்கவங்களும் இருப்பீங்க, அதிமுக இருக்கவங்களும் இருப்பீங்க, பிஜேபியில இருக்கவங்க இருப்பீங்க, காங்கிரஸ்ல இருக்கவங்க இருப்பீங்க, நாம் தமிழர் கட்சி இருப்பீங்க, எல்லா கட்சியும் இருக்கும், எல்லா கட்சியுமே இருப்பாங்க, விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் இருப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் தான் சேர்ந்தது தான் இந்த ஒரு சேனல். நான் ஒரு சார்பா நான் போனேன்னா எப்படி நீங்க எல்லாம் என் கூட இருப்பீங்க? இப்ப நான் விடுங்க, இது தமிழ்நாடு எலெக்ஷன் விட்டுருங்க. இப்ப பீகார் எனக்கும் தேஜஸ்விக்கும் பீகார் நிதிஷ்குமாருக்கு என்ன சம்பந்தம்? சரி, இது இந்தியாவோட விட்டுருங்க. நான் மோடி ஆதரவாளர்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதையும் விட்டுருங்க. அமெரிக்கால எலெக்ஷன்ல வீடியோ போட்டோம், டொனால்டு ட்ரம்ப் ஜெயிப்பாரு, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப சந்தோஷப்படுறவங்களே நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அமெரிக்கால இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப அதை அவங்க வருத்தப்படுறாங்க உண்மையிலேயே. ஸோ எனக்கு வந்து இது வந்து நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே மாதிரி, என்ன எலும்பு எங்க உடஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அந்த மாதிரி யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்றோம். அதுல தனிப்பட்ட விருப்பு எனக்கு கிடையாது. அதனால 2026 தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு நான் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை அப்படி பண்ணனா கூட தமிழ்நாட்டில் அந்த வாக்குப்பதிவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓட்டு போட்டு முடிப்பாங்கல்ல, அதுக்கு அடுத்துதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். முன்கூட்டி ரிலீஸ் பண்ணி ஒரு கட்சிக்காக ஓட்டு சேர்க்கறது என் வேலை கிடையாது. என் மேல எல்லாமே அன்போடு இருக்கீங்க. அந்த அன்பை நானே கெடுத்துக்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்த 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜியை நான் முன்கூட்டி சொல்லி ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில 300 ஓட்டுல ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில நம்ம வீடியோ ஒரு 10,000 பேர் பார்த்து உன் வீடியோ பார்த்தா 300 ஓட்டு மாறி போச்சுன்னா அது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். யாருக்கும் நம்ம துரோகம் பண்ண போறது கிடையாது, யார் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம உழைக்க போறது கிடையாது. யார் இன்னமும் இந்த வீடியோ வந்து வாடகை வீட்டுல தான் போட்டுருக்கிறேன். என்கிட்ட ஜோசியம் பார்க்கறவங்களுக்கு தெரியும், நான் இது வாடகை வீடு, நான் யார்ட்டையும் காசு வாங்கிட்டுலாம் வீடியோ போடுறது கிடையாது. யூடியூப்ல காசு வருது, நான் இல்ல சொல்ல, நீங்க எல்லாம் வீடியோ பாக்குறீங்க அதனால எனக்கு காசு வருது. ஆனா காசை வாங்கிட்டு ஒருத்தர் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்றது அளவுக்கு நான் கேவலமான ஆள் கிடையாதுன்னு நீங்க நம்புவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் நான் முன்கூட்டி வெளியிட மாட்டேன், சூசகமாகவும் சொல்ல மாட்டேன். இந்த 2026 ஏதாவது டிவியில ஏதாவது ராசி பலன் கேட்டா கூட நான் நேரடியாகவோ சூசகமாக கூட கண்ணை கூட சிமிட்ட மாட்டேன். எனக்கு அது வேலை கிடையாது. ஆனா கணிப்பேன், கண்டிப்பா கணிப்பேன். கணிச்சு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போடுவேன். ஒருவேளை அதுலயும் வருத்த வர மாதிரி இருந்தா நான் விட்டுருவேன். திறமையை காட்டுறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஐபிஎல் இருக்கு, வேர்ல்டு கப் இருக்கு, T20 ஆரம்பிக்குது, அதெல்லாம் நம்ம திறமையை காமிச்சிக்கலாம். ஸோ ஒருத்தர் அதாவது நம்ம திறமையை காட்டுறதுனால ஒருத்தருடைய மனசு நோக்கடிக்குதுன்னா அப்படி நம்ம காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் எந்த நோக்கத்துல சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த தேர்தல் கணிப்புல பார்ப்போம். அதே போல மறக்காம இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் நியூ இயர் ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா வரும். நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கல, ஆனஸ்டா இன்னும் டைம் இருக்கு. டிசம்பர் ஒரு 10 வாக்குல உட்கார்ந்தோம்னா டிசம்பர் 20ல முடிச்சிடலாம். 21, 22, 23 வீடியோ போட்டா கிறிஸ்துமஸ்க்குள்ள நம்ம 12 ராசியும் போட்டுடலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.